Audio Jungle. Audio Jungle. ஹாய் ஹலோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பட்டர்ஃப்ளை ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக வாட்ச் பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி பார்க்காத வீடியோவில் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து கிளாஸ் வந்து கண்டினியூஸாக உங்களுக்கு கிடைக்கும். ஸ்டிச்சஸ் வந்து ஒன் பை ஒன்னாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் இடையில இருந்தால் உங்களுக்கு புரியாது. கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு வில்லிங் இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கிளாஸ்க்கான டீட்டெயில் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து சம்மர் ஆஃபர் கோர்ஸ் வந்து போயிட்டுருக்குது. சீக்கிரம் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏப்ரல் 50th வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கு மேலே அட்மிஷன் கிடையாது. அதனால் ஜாயின் பண்ண வில்லிக்கு இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பட்டர்ஃப்ளை ஸ்டிச் போடுறதுக்கு வந்துட்டு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து 2 இப்போ நான் போட்டிருக்கு இல்லையா, அந்த மாதிரி மேக்ஸிமம் வந்து ஒரு 10 சென்டிமீட்டர் அளவுக்கு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நீங்கள் லாங்காக போடும்போது தான் உங்களுக்கு வந்து ஸ்டிச்சஸ் வந்து கரெக்டாக உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். அதனால் ஒவ்வொரு லென்த்து ஸ்டிச் மட்டும் 10 சென்டிமீட்டர் கிட்ட வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அவ்வளோ லாங்காக போடுங்க. இதுக்கு வந்து நான் எப்படின்னா ஒரு சென்டிமீட்டராக வந்து மார்க் பண்ணியிருக்கு இல்லையா, அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து பிகினருக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக போடுறவங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக இடத்துல ஸ்டார்ட் பண்ணி எண்டிங் முடிக்க வராது. அதனால் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிவிடுங்க. பென்னோ ஏதோ ஒன்று வச்சு உங்களுக்கு எதில் கம்ஃபர்டபுளாக இருக்கோ. ஜஸ்ட்டு முன்ன போட்டோம் இல்லையா ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச், இதுக்கு முன்னாடி அதே சேம் ஸ்டிச்சு தான். இது வந்து கிராஸாக போட போகிறோம். சின்னதாக ஒரு லூப் எடுத்து பேக்கில் குட்டியாக ஒரு லாக் போட்டு அப்படியே லாங்கில் கொண்டு போய் ஆப்போசிட்டில் கிராஸாக கொண்டு போயிட்டு அந்த இடத்துலையும் குட்டியாக ஒரு செயின் போடணும். அது லாக் ஆகிடும். அப்படியே நீங்கள் பேக் கொண்டு வந்து திரும்ப சேம் அதே ப்ராசஸ் தான். குட்டியாக ஒரு செயின் போட்டு லாக் பண்ணணும். நீங்கள் மேலேயும் குட்டியாக ஒரு செயின் போட்டு லாக் பண்ணணும், கீழேயும் ஒரு செயின் போட்டு லாக் பண்ணணும். இந்த இடத்த கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து லெஃப்ட் சைடு கொண்டு போகணும். மேலே போகிற ஸ்டிச்சை வந்து லெஃப்ட் சைடு கொண்டு போகணும். கீழே கொண்டு வர ஸ்டிச்சை ரைட் சைடு கொண்டு வரணும். அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இது வந்து பட்டர்ஃப்ளை ஷேப்பில் வரதுனால தான் இதோட நேம் வந்து பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சுன்னு வச்சுருக்காங்க. கரெக்டாக வந்து ஸ்டிச்சஸ் மட்டும் மாற்றி போட்டுறாதீங்க. கரெக்டாக எப்படி போடுறேன் அப்படின்றத பாருங்கள். எக்ஸ்பிளைன் அது சரியாக புரியட்டிலாம் உங்களுக்கு வீடியோ வந்து புரியும். அவ்வளோ ஸ்லோவாக தான் எடுத்திருக்கேன். எனக்கு எதுவுமே தெரியல. நான் இப்போ தான் வந்துட்டு நியூவாக போட ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்றவங்க கூட ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கிற அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து நான் வீடியோ அவ்வளோ ஸ்லோவாக எடுத்து போட்டிருக்கேன். எல்லாருக்கும் இது யூஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக. ஸோ வீடியோ எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு 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 டிப்ஸ் கொடுத்துருப்பேன், சரிங்களா? அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கரெக்டாக எந்த ஸ்டிச்சை எந்த பக்கம் எடுத்து போடுறன்றதை மட்டும் கரெக்டாக கவனிச்சுக்கோங்க. கீழே வர்றது வந்து ரைட் சைடு வரணும். திருப்பி ஆப்போசிட்டில் கொண்டு போகிறது வந்து லெஃப்ட் சைடில் இப்படி பேக்கில் போகணும். கிராஸாக வரும். இடையில வந்துட்டு ஒரு இது வந்து முறுக்கிக்கிட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு தப்பமான ஒரு ஸ்டிச்சு ஃபார்ம் ஆகும், சரிங்களா? கிராஸாக வரது தான் இது ரீசனு. அப்படி தான் வரணும். அதனால தான் இது பேர் வந்து பட்டர்ஃப்ளை ஸ்டிச், சரிங்களா? மேக்ஸிமம் சில்க் த்ரெட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வரல அப்படின்னு விட்டுறாதீங்க. கண்டிப்பாக வராமலாம் போகாது. யாருக்குமே எடுக்கவே வராது. எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். வரலன்னு விட்டுட்டிங்கன்னா மறுபடியும் இன்னும் ஒரு 6 மந்த்தோ 1 இயரோ கழிச்சு திரும்பி ஆரி ஒர்க் பண்ணணுன்னு தான் வருவீங்க. ஏன்னா ஒன்ஸ் வந்து ஒரு ஆர்வம் கிடைச்சதுன்னா மறுபடியும் அது மேலேயே தான் போகும். ஏன்னா நான் அனுபவிச்சதை சொல்கிறேன். அதனால் ஒன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே நல்லா பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு இப்போ கஷ்டமாக இருக்காது. இப்போ நான் இதை முடிக்கணும்னு நினச்சிருந்தா ஒரு 4-5 இயர்ஸ் முன்னாடியே கற்றுக்கிட்டுப்பேன். நானும் வரலன்னு பேக் போயிட்டு திரும்பியும் ஆரி ஒர்க்குக்கே வந்து இப்போ ஒரு 3 இயர்ஸாக தான் ஒர்க் பண்ணிவிட்டு நான் வந்து ப்ளவுஸ் போட்டுட்ருக்கேன். ஏன்டா அந்த 2 இயர்ஸை வேஸ்ட் பண்ணோம் அப்படின்ற அளவுக்கு ஃபீல் பண்ண வச்சிருச்சு. அதனால் அந்த மாதிரி நீங்களும் செய்யாதீங்க. கண்டிப்பாக வந்துட்டு வரும். எதுவுமே வந்து ஆரம்பத்துலேயே வந்துடாது. கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு வரும். அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எப்படி ஸ்டிச்சஸ் போட்டுட்டு போகிறேன்றதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக வாட்ச் பண்ணிக்கோங்க.
கிராஸாக வரணும். லெஃப்ட் அண்ட் ரைட்டுன்ட்டு மாற்றி மாற்றி மேலே கீழே அப்படின்னு வந்து கிராஸாக வரணும். ஒரு ஒரு ஸ்டிச்சு ஒரு பக்கம் ஃபுல்லாக முடிஞ்ச உடனே அகைன் அடுத்து எப்படி போடுறேன்னு பார்த்துக்கோங்க. அதே சேம் கண்டினியூஸ் தான் இந்தாண்ட பக்கம் இருக்கிறதும். அதனால் இந்த பக்கம் போடுற ஸ்டிச்சை மட்டும் கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு சிலர்லாம் 2-3 ஸ்டிச்சை பார்த்த உடனே ஸ்கிப் பண்ணிவிட்டு இது தானே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவீங்க. அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு மிஸ்டேக்கையும் நான் பண்ண மிஸ்டேக் யாரும் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு வந்து கிளியராக வந்து சொல்லிட்டு வரேன். இப்போ வந்து கடைசியாக வந்து ஒரு இடத்துல ஸ்டிச் நிற்கணும் இல்லையா, அது வந்து இந்த ரைட் சைடு வந்துட்டுருக்கு இல்லையா, அந்த ஸ்டிச்சுக்கிட்ட வந்துட்டு இந்த பக்கம் ஆப்போசிட்டில் கொண்டு வரணும். சரிங்களா? நீங்கள் மேலேயே போட்டாலே நிறுத்தலாம். அந்த இடத்துல நீங்கள் குட்டியாக ஒரு லாக் போட்டுட்டு திரும்பி அகைன் இந்த கார்னர்லேருந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் பேக் கொண்டு வர ஸ்டிச்சிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஸ்டிச் கொண்டு போய்க்கோங்க. சரிங்களா? ரொம்ப ஃபோக்கஸில் வந்துட்டு வீடியோ கொஞ்சம் ப்ளர்ராக தெரியுது. அதனால் கொஞ்சம் பேக் போயிட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டிச் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிளியர்னால் வந்து எனக்கு கொஞ்சம் கமெண்டில் கிளியராக புரியுது, கிளாஸ் கொஞ்சம் கிளியராக இருக்குன்னு மட்டும் மென்ஷன் பண்ணிவிடுங்க. ஏன்னா அடுத்தடுத்து கிளாஸ் போட இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதனால தான். ஏன்னா உங்களுக்கு எந்தளவுக்கு புரியுதுன்றதே சொன்னால் தான் எனக்கு தெரியும். ஏன்னா நான் பாட்டில் கிளாஸ் எடுத்து போட்டுட்டு அமைதியாக போயிடுவேன். புரியுமா புரியாதா, இல்லை இன்னும் பெட்டராக எடுக்கணுமா அப்படின்றதெல்லாம் நீங்கள் சொல்கிற கமெண்ட்ஸில் தான் இருக்குது. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு வந்து கிளாஸ் ஓகேவா, இல்லை இன்னும் நான் பெட்டராக கற்றுக்குன்னு உங்களுக்கு போடணுமா அப்படின்றத சொல்கிறேன். சரிங்களா? ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு எனக்கான எஃபர்ட்டை நான் போட்டு தான் உங்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறேன். அதுவும் புரியலைன்னா இன்னும் பெட்டராக கூட ட்ரை பண்ணலாம். சேம் இதே போல் தான் எல்லா ஸ்டிச்சுமே வரும். அப்புறம் வந்து கிளாத்து லூஸ் விழுதுன்னு சொல்கிறீங்க. கிளாத்து லூஸ் வர்றதுக்கான 2 காரணம், நீங்கள் த்ரெட்டை வந்து புதுசாக போடுறவங்க ரொம்ப டைட்டாக இழுப்பீங்க. இல்லை நான் லூஸாக தான் போடுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரேமில் வந்து கிளாத்தை கொஞ்சம் லூஸாக ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஃப்ரேம் வந்து நல்ல ஃப்ரேமாக பார்த்து வாங்கிக்கோங்க. நல்லா கரெக்டாக ரவுண்டு ஃப்ரேமாக இருக்கணும். உங்களுக்கு லூஸ் ஆகுதுன்ற பட்சத்துக்கு நீங்கள் நாடா சுற்றிக்கலாம். உங்களுக்கு லூஸ் ஆகாது. ஃப்ரேம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத நான் ஒரு ஃபஸ்ட் வீடியோவே கொடுத்துருப்பேன். அதில் போட்டு பாருங்கள். அதான் தட்டி பார்த்தா ஒரு மத்தள மாதிரி சவுண்டு கேட்கணும். அப்படி கேட்டால் மட்டும்தான் வந்து நீங்கள் ஃப்ரேம் டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த ஃப்ரேம் லூஸ் விழுந்ததுன்னா உங்களுக்கு கிளாத்து சுருக்க வரும். ஸ்டிச்சஸை நீங்கள் இழுத்து போட்டாலும் உங்களுக்கு வந்து கிளாத்து சுருக்க வரும். இது 2 ரீசன்னால தான் கிளாத்து சுருக்க வர்றதுக்கு காரணம். உங்களுக்கு வேறு எந்த ரீசனும் கிடையாது. த்ரெட்டை கொஞ்சம் லூஸ் விட்டு போடுங்க. அதுக்கு ரொம்ப லூஸ் விட்டாலும் உங்களுக்கு ஸ்டிச்சஸ் கரெக்டான ஷேப் கிடைக்காது. ஓரளவுக்கு மீடியமாக அப்படியே த்ரெட்டை வந்து லூஸ் கொடுத்துட்டே நீடில் கூட வர மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப டைட்டாக போடுற மாதிரி இழுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வராது. இப்போ புரியுதுங்களா? செகண்ட் ஸ்டிச்சுமே போட்டுட்டேனா, அவ்வளோதான். இதே போல் பக்கம் இருக்கிறது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சது. ஈஸி தான். கற்றுக்கிற வரையிலும் தான் ஒவ்வொரு ஸ்டிச்சுமே கஷ்டம். சேம் இதே தான். முடிஞ்சுங்களா? இப்போ வந்துட்டு அவுட்டர் லைன் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அவுட்டர் லைன் ஃபஸ்ட்டு அந்த 2 லைனுக்கு மேலே கொடுத்துட்டும் ஸ்டிச்சஸ் போடலாம். இல்லை எனக்கு வந்து ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சுட்டு அவுட்டர் லைன் போடுறதுனால ஓகே. ஆனால் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு தான் அவுட்டர் லைன் போடுறது பெட்டர். ஏன்னா ஸ்டிச்சஸ் வந்து த்ரெட்டு கொடுக்கும்போது நம்ம லைனாக கொடுக்க மாட்டோம். எப்போயாச்சும் ஒரு டைம் மேலே கீழேன்ட்டு கொஞ்சம் கலந்து மாற்றி ஸ்டிச்சஸ் போட்டுட்டோம்னா அந்த இது வந்து அன்ஈவனாக தெரியும். நீங்கள் அவுட்டர் லைன் போட்டிங்கன்னா வந்து கவர் ஆகிடும். இப்போ நான் போட்டு கவர் பண்ணுற பாருங்கள், அந்த இடத்துல மேலே கீழே வந்த த்ரெட்டில் எதுவுமே தெரியாது. உங்களுக்கு ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் இருக்கிறது தான் ஒர்க்கே. நீங்கள் இந்த பட்டர்ஃப்ளை ட்ரை பண்ணாலும் பண்ணலாம், இந்த யூ ஷேப் பண்ணாலும் பண்ணலாம். இந்த ஸ்டிச்சு நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பேக் நெக்கோட அவுட்ரு பொசிஷன் தான். அதுக்காக தான் அந்த யூ ஷேப் வந்து காட்டியிருக்கேன். ஸ்டிச்சஸ் வந்து நீங்கள் தான் போடணும். ஈஸியாக இருக்கிறதுக்கெல்லாம் ஸ்டிச்சஸ் வந்து உங்களுக்கே கொடுக்குறேன். ரொம்ப ரிஸ்க்காக இருக்கிறதுக்கு மட்டும் ஸ்டிச்சஸ் நான் போட்டு காட்டுறேன். ஈஸியாக இருக்கிறதெல்லாம் நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு பின்னாடி நீங்கள் ப்ளவுஸ் ஒர்க் போடும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? நம்மளையே ஷேப் போட சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. ஷேப் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். நீங்கள் 2ல் எது வேணாலும் ட்ரை பண்ணலாம். சரிங்களா? உங்களுக்கு எது வருதோ அதை ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம்
டிஃபிகல்ட்டாக இருக்கிற டிசைனாக பார்த்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நான் வேறு ஏதோ ட்ரை பண்ணுறேன் க்ரியேட்டிவானாலும் தாராளமாக ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு 100% வந்துட்டு குட் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு நீங்களாக க்ரியேட்டாக திங்க் பண்ணுறது தான் ரொம்ப பெட்டர். ஸ்டிச்சஸ் வந்து இப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேப் ஈஸியாக போடலாம். இது ஈஸின்றதுனால உங்களை ஷேப் போட சொன்னேன். கஷ்டமாக இருக்கிறத நானே போட்டு காட்டுறேன். சரிங்களா? அடுத்தடுத்து கிளாஸை வாட்ச் பண்ணுறது நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இப்போ தான் புதுசாக பார்க்குறேன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.